சார் பாத்தீங்களா நம்ம ஸ்டவ் எப்படி இருக்குது? இதுதான் நான் சொல்றது கிளீன் எனர்ஜி. சார் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பிரியாணி ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும். பல்லாவரம், பெருமேடு, ட்ரிப்ளிகேன், சென்ட்ரல், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம அடுப்பு இருக்கு சார். ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி நம்ம ஹோட்டல் ஓனர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 80,000 90,000 எல்லா செலவு முடிச்சிடறாங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி கேஸ்ட் ஸ்டைல்ல செஞ்சிருக்கோம். அண்ட் வெளில பாத்தீங்கன்னா எம்எஸ் நல்ல திக்கு கேஜா பண்ணிருக்கோம். நல்ல லாங் லைஃப் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும். 6 வருஷத்துக்கு ஒரு கஸ்டமர் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தாம்பரம் சானிட்டோரியமில் இருக்கிற வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக ஸ்மோக்லெஸ் பயோமாஸ் ஸ்டவ்வை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆஃபீஸ் ஆனது நம்ம தாம்பரம் சானிட்டோரியமில் இருக்கிற ஹாட் சிப்ஸ்க்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஹாட் சிப்ஸ் பக்கத்தில் இருக்கிற தெருவில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பிரகதி இஎன்டி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஆஃபீஸ் தான் நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ். இவங்க அவங்களுடைய ஸ்மோக்லெஸ் ஸ்டவ்வை ஒரு லைவ் டெமோ காட்டுறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் செந்தில் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், உங்களை பற்றி உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வீட்டுக்கான அடுப்பில் ஆரம்பித்து பெரிய கமர்ஷியல் ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு எல்லா டிஃப்ரெண்ட் சைஸாக நம்ம வந்து பயோமாஸ் ஸ்டவ் பண்ணுறோம். நம்ம இதில் பயோமாஸ்ன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விறகு எடுத்தால் அது பயோமாஸ் வரும். அது மூலியமாக பை ப்ராடக்ட்ஸ், தீமக்காரோட மரம், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் க்ரஷ் பண்ணி அதில் பெல்லட்ஸ், பிரிக்கெட்ஸ் அந்த மாதிரியும் பண்ணுறோம். அந்த மாதிரி வுட்டு மிக்சடு வுட்டுன்னு சொல்லுவோம், கண்ட்ரி வுட் சொல்லுவோம், கார்பெண்டர் வேஸ்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி வுட்ஸையும் பண்ணுறோம். ஸோ நம்ம கஸ்டமருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அடுப்பு மட்டும் கொடுக்குறது இல்லாமல் அதுக்கான ஃபியூலையும் நாங்களே சப்ளை பண்ணிடுறோம். ஸோ கண்டினியூஸாக ஃபியூல் அவங்களுக்கு கிடைக்கும் போது தான் அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 7 வருஷம் படத்தில் எங்களோட அனுபவம் பார்த்தீங்கன்னா, அடுப்பு நிறைய பேர் வாங்குவாங்க. அப்புறம் இந்த இதுக்கான கட்டை எங்கே சார் வாங்குறது, பெல்லட் எங்கே வாங்குறது, பிரிக்கெட் எங்கே வாங்குறதுன்னு எங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ நாங்கள் அந்த வேலை தயாராக இல்லை. இப்போ நாங்கள் அதெல்லாம் ரெடிமேடாக எங்ககிட்ட வச்சுட்டு நாங்களே பண்ணுறதுனால அதை நம்மளால சப்ளை பண்ண முடியும். இதுதான் நம்மளோட யூனிக் ஸ்ட்ரென்த். நம்மக்கிட்ட கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி இருக்குது. டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி கேஸ்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். அண்ட் வெளில பார்த்தீங்கன்னா எம்எஸ் நல்ல திக்கு கேஜா பண்ணியிருக்கோம். நல்ல லாங் லைஃப் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும். 6 வருஷத்துக்கு ஒரு கஸ்டமர் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மாடல் GE5 ஒரு மாடல் இருக்குது. வெரி லைட் வெயிட், ஜஸ்ட் 10 kg தான் வரும் டோட்டல் வெயிட்டு. நம்ம எங்கன்னா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 3 கிலோ வரைக்கும் நம்ம அதில் சமைக்கலாம். கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 4 மாடல் இருக்குது சார். நம்மக்கிட்ட இருக்க அடுப்பை வச்சு ஒரு 10 பேர்லேருந்து பெரிய கல்யாணத்துக்கே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். இந்த அடுப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்டையை போட்டு எரிச்சாலும் நம்ம அடுப்பில் புகையே வராது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ப்ளோயரும் நம்ம அடுப்புகளில் இருக்க நம்மளோட யூனிக் டிசைன் தான். இது ஜஸ்ட் வெறும் 12 வோல்ட் DC ப்ளோயர். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அழகாக சமைச்சு முடிச்சிடலாம் சார். இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெவி கேஸ்ட் அயர்ன் சொல்லுவோம். இந்த காஸ்ட் அயர்ன் வந்து ரொம்ப அதிக டெம்பரேச்சரை தாங்கும், டெம்பரேச்சரை வாங்கி வச்சுக்கும். ஸோ இதனால் சமைக்கும் போது அடுப்பில் இருக்க ஹீட் இல்லாமல் இந்த காஸ்ட் அயர்ன் அப்சார்ப் பண்ண டெம்பரேச்சரும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். சமைச்சு முடிச்சப்பறம் கூட நீங்கள் பாத்திரம் பொருள் வச்சிங்கன்னா உங்கள் சாப்பாடு நல்லா சூடாகவே இருக்கும். அப்புறம் இதை எரியிற சாம்பல் எல்லாமே இந்த ஆஷ்ட்ரேல இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பேட் கண்டக்டர். ஸோ கை சுடாது. இதை வச்சு எடுத்து நீங்கள் சாம்பலை கொட்டிக்கலாம். இது ஒரு 12 வோல்ட் DC ப்ளோயர். நம்ம ஏன் 12 வோல்ட் DC ப்ளோயர்ஸ் கொண்டிருக்கோம் எல்லாத்துலேயும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துலையும் நம்ம ஒரு பவர் பேங்க், சொல்லப்போனால் ஒரு கார் பேட்டரியோ ஈவன் ஒரு 2 வீலர் பேட்டரி வச்சுக்கிட்டு கூட ஒரு 10 மணி நேரம் இந்த அடுப்பை வந்து தாராளமாக ஓட்டிடலாம் சார். நம்மக்கிட்ட முன்னாடி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி 5 லட்சம் 6 லட்சம் மாதம் செலவு பண்ணி இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 90,000 மட்டும்தான் அவங்களுக்கு செலவே ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக அந்த மாதிரி நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட. போயிடலாம் வாங்க. ஸ்டவ் பேரே பார்த்தீங்கன்னா பயோமாஸ் ஸ்மோக்லெஸ் ஸ்டவ். இந்த ரா மெட்டீரியலில் எனி பயோமாஸ் போடலாம் சார். நம்ம வீட்டுக்கு கிடைக்கிற கட்டை, இந்த வேஸ்ட் வுட்டு இருக்காங்க, கண்ட்ரி வுட் கிடைக்கும், அந்த கட்டை போடலாம். பிரிக்கெட்ஸ் போடலாம், பெல்லட்ஸ் போடலாம், என் கொட்டாங்குச்சி செரட்டைன்னு சொல்லுவாங்க அது போடலாம். ஸோ எந்த பயோமாஸ் சொன்னால் இதில் போடலாம். இதுதான் போடணுன்றே கிடையாது. இது வந்து பெல்லட்ஸில் இது வந்து 8 mm பெல்லட்ஸ் சொல்லுவோம். இது 16 mm பெல்லட்னு சொல்லுவோம். இது பிரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 90 mm பிரிக்கெட்ஸ். இது வந்து வேஸ்ட் வுட். நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் கிடைக்கல ஃபர்னிச்சர் ஷாப், எனி சா மில் எங்கே போனாலும் இந்த மாதிரி பீசஸ் வேஸ்ட் வுட் கிடைக்கும். அந்த மாதிரி அங்கே ஃபர்னிச்சரோ ஏதோ செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதோட லெஃப்ட் ஓவர் தான் இந்த கட்டை. ஸோ இந்த கட்டையை நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம். இவ்வளோ ஏன் சார் இதை விடுங்க. நம்ம இது வீட்டில் சின்ன ஒரு 3 பேருக்கு ஃபேமிலியிலே வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ணுவோம். சட்னி குழம்புன்ட்டு எல்லாருக்கும் கிடைக்கும். ஹோட்டலில் இது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஒரு தம்புரூலுக்கு சொன்னோம்னா ஒரு 75லேருந்து 100
இந்த மாதிரி தேங்காய் ஓடு இருந்துச்சுன்னா ஒரு 25-30 கிலோ அரிசியை வச்சிடலாம். ஸோ கொட்டாங்குச்சியை நம்ம போடலாம், எதை வேணா போடலாம், போடலாம், எதை வேணா போடலாம். ஜஸ்ட் ஒரு 4 கற்பூரம் போட்டால் கூட போதும். அதிகபட்சம் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம், அதான் அதோட டைம். நம்ம கட்டையை போட்டு பற்ற வச்சு, ஏன்னா நம்ம இனிஷியலாக ஒரு கரைசினோ இல்லை கற்பூரத்தை போட்டு எரி வைக்கும் போது அந்த கட்டை சூடு பிடிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு 5-6 நிமிஷம் வெயிட் பண்ணணும். கட்டை ஒன்ஸ் சூடு பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ளோயரை ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு டைம் தான் நம்ம அது கொடுக்கணும். இது வந்து ஒரு வாட்டி மெனக்கடணும்னு சொல்லுவேன் நான். டைம்ன்றதோட இனிஷியலாக கொஞ்சம் மெனக்கடணும். ஒன்ஸ் பத்திடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கிட்ட நம்ம கவலையப்பட வேண்டாம். இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ப்ளோயர் எதுவுமே ஆன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்போது வந்து அதிகமாக போட்டிருக்கோம், ரொம்ப கம்மியாக கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இனிஷியலாக கீழே இருக்கிற லெவலில் கொஞ்சம் பற்ற வச்சிடணும். பற்ற வச்சு ஒரு 6 நிமிஷம் விட்ட அப்புறம் மெல்லமாக ப்ளோயர் போடணும். அப்போ சுற்றி நல்லா தீ பிடிக்கும். தீ பிடிச்ச அப்புறமா நல்லா மலமலன்னு பிடிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் மேலே மேலே கட்டை போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இன்னும் உகந்தது. சார், இந்த ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளோயர் தான் விஷயங்களா? ஆமாம், ப்ளோயர் ஒரு மெயின் விஷயம். உள்ள எங்களுக்கு ஒரு டிசைன், சீக்ரெட் டிசைன் ஒன்று இருக்குது. அதனால தான் நம்மளது சுத்தமாக ஸ்மோக் வராது. 98-95 சொல்லாமல் சுத்தமாக ஸ்மோக் வராது தெரியுமா சொல்கிறோம். நம்மளுக்குள்ள நம்மளோட டிசைன் ஒன்று விஷயம் இருக்குது. ஓகே சார், இப்போ அடுப்பை நீங்கள் பற்ற வச்சீங்க. அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து என்ன சார் டூ அண்ட் டோன்ஸ் இருக்குது? சார், இதை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே ப்ளோயர் ஆன் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே ப்ளோயர் ஆன் பண்ணக்கூடாது. பற்ற வச்சு ஒரு 6 நிமிஷம் விட்டுட்டு கட்டை சூடு பிடிச்ச அப்புறம் தான் ப்ளோயர் ஆன் பண்ணணும். எதனால சார் அப்படி பண்ணக்கூடாது? ஒன்றும் இல்லை, அது கட்டை தீ பிடிக்கணும். கட்டை தீ பிடிக்கணும், எடுத்தோடனே காற்று உதவியும் அணைஞ்சு போயிடும். ஸோ அந்த கட்டை சூடு பிடிச்சி தீ பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ளோயர் ஆன் பண்ணும்போது நல்லா சீக்கிரம் அது நல்லா வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு ஆமாம் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா நல்லா வேகமாக. ஆமாம். சார், பாத்தீங்களா நம்ம ஸ்டவ் எப்படி எரியுது? இதுதான் நான் சொல்றது கிளீன் எனர்ஜி. நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பல பேர் நிறைய பிரான்ச்சஸ் திறந்துருக்காங்க. ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 பிரான்ச் அந்த மாதிரி கஷ்டம்னா நான் போற வீடியோல காட்டுவோம் உங்களுக்கு. இன்னும் எல்பிஜி பின்னாடி போயிட்டு உங்க லாபத்தை தேவையில்லாம வீணா எரிக்க வேண்டாம். இந்த ப்ராடக்டை உடனே நீங்கள் வாங்கணுன்னா கீழே இருக்க அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். இது எங்கே இருக்குன்னா குரோம்பேட்டை அடுத்த சானிட்டோரியத்தில் ஃபயர் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட் எதிர்க்க ஹாட் சீஃப் ஸ்ரீனிவாசன் 2 ஹோட்டல் இருக்குது. அந்த 2 ஹோட்டலுக்கு இடையில ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இங்கே இருக்கும். இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஓனர்ஸுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். வாங்கின அன்னிலேருந்தே அவங்க ப்ராஃபிட்டை பார்க்கலாம். அதனால தான் இந்த கம்பெனி பேரே பார்த்தீங்கன்னா வரம்ன்ற பேரை வச்சுருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த ப்ராடக்ட்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துற நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற நிறைய ஷாப்ஸ் அண்ட் ஆஃபீஸஸை விசிட் பண்ண போகிறோம். அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.